ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் குட்டி பிள்ளைகள் பெரியவங்களுக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். 10 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிடலாம். நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ப்ரெட்டை வச்சு பப்ஸு செய்ய போகிறேன். முட்டை பப்ஸு செய்ய போகிறேன் ப்ரெட்டை வச்சு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி உங்களுக்கு. அதுக்கு என்னென்ன தேவைகளும் பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு. அதை நல்லா நீல வாக்கில் அரிஞ்சிடணும். குடமிளகா ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை பொடிசாக அரிஞ்சிக்கலாம். இஞ்சி பூண்டு கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன். அப்புறம் கொத்தமல்லி இதுக்கு தேவைக்கேற்ப. அப்புறம் தக்காளி, ஒரு சின்ன தக்காளி, ஒரு குட்டி தக்காளியை இப்போ அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளியாக போடும்போது வதக்கத்துக்கு லேட் ஆகும், அதனால் அரைச்சி வச்சாச்சு. இப்படி உங்களுக்கு முட்டை 1 நல்லா வேக வைக்கணும். இப்போ இனிமேல் தான் வேக வைக்க போகிறோம், வேக வச்சிடலாம். ஒன்றா பார்த்துருவோம். அப்படியே முட்டையும் வேக வைக்கணும். அடுத்தது அதுக்கு தேவையான ப்ரெட்டு, ஒரு 3 ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு இதை முட்டையை ஒரு முட்டைக்கே 2 போதும். இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 1 வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக வைக்க. சரி, எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது நம்ம ப்ரெட்டை ஓரத்தில் நீங்கள் வேக வச்சும் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இப்போவும் கட் பண்ணிக்கலாம். எப்படினாலும் சரி தான். அது நான் ஒரு ப்ரெட்டை உங்களுக்கு அப்படியே வச்சு காட்டுறேன். இன்னும் 2த்தையும் இப்போ நம்ம கட் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் எடுத்து வச்சுருவோம் ஓரமாக. இந்த ஓரங்களை மட்டும் இப்படி பீஸை கட் பண்ணிவிடுவோம். இந்த ஓரம் நமக்கு தேவையில்லை. என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சிம்பா நியூஸ் சேனலுக்கு முதலாக பார்க்குறதால சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி ஆளுன்ற பட்டன் அமைச்சுங்க. நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். இதை எப்படி கட் பண்ணிட வேண்டியதான். அதுக்குள்ளே நம்ம முட்டையை வேக வச்சுட்டோம். வெந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு முட்டையை தோல் ஊற்றி 2ஆக கட் பண்ணி வச்சுருவோம். இப்போ நம்ம இந்த ஸ்டீமரில் தான் வச்சுருக்கேன். ஆவி வேக வைக்கிறத தான் வச்சுருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். மேலே ஏனத்தை வச்சுருவோம். இந்த உங்களுக்கு ஒன்று கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் உங்களுக்கு. அப்போ அந்த நம்ம ஆவியில் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுருவோம். வெந்தோடனே உங்களுக்கு அப்படியே அதை காட்டுறேன். இது கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம செய்யணும். ஏன்னா வதக்கிட்டு தான் எல்லாம் செய்யணும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தெல்லாம் அரிஞ்சு வதக்கிடுவோம். இப்போ எல்லாம் அரிஞ்சாச்சு. நம்ம பொடிசாக குடமிளகாவே அரிஞ்சாச்சு. உங்களுக்கு வெங்காயத்தை நீட்டாக அரிஞ்சிட்டேன். உங்களுக்கு மிளகாத்தூளும் மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா கொஞ்சம் அந்த டைம் வதக்கும் போது போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி அதேமாதிரி இந்த ரெட் கலர் குடமிளகா, எல்லோ கலர் குடமிளகா, க்ரீன், இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக வாங்கி செய்யுங்க. இந்த 2 ரொம்ப பெனிஃபிட்ன்றாங்க. இன்றைக்கி பார்த்தேன் நான், சரி உடனே வாங்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக. இதில் நம்ம எந்த சமையல் பண்ணாலும் அவ்வளோ ஹெல்த்து உடம்புக்கு. அதனால சரிங்க, எல்லாருமே இந்த மாதிரி பார்த்தா கண்டிப்பாக வாங்கி செய்யுங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருவோம். கொஞ்சம் பேனில் எண்ணெய் ஊற்றிடுவோம். இது சும்மா கொஞ்சம் ஒரு லோண்டு எண்ணெய் ஊற்றினாலே போதும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாலே போதும் உங்களுக்கு வதங்கிறதுக்கு. அவ்வளோதான். இது ரொம்ப சுவையாக இருக்கும். திடீர்னு உங்களுக்கு வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டா கூட நீங்கள் டக்குன்னு அரிஞ்சு டக்குன்னு செஞ்சிடலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக பொறுன்னு இருக்கும். நம்மளை பாராட்டாமல் கண்டிப்பாக போடவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உங்களுக்கு ப்ரெட்டை வச்சு செய்கிற பப்ஸு, முட்டை பப்ஸு. கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். சீரகம் 2 போட்டுப்போம். கடுகு நல்லா பொரியணும், இல்லைன்னா வயிறு வரைக்கும். உங்களுக்கு எல்லா வீட்லையும் சொல்லிக்கிறேன். பிஸ்னஸ் பிள்ளைங்கன்னா அதை கண்டிப்பாக பார்க்கணும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தையும் குடமிளகாவையும் போட்டுருவோம். கொத்தமல்லி லாஸ்ட்டு. நல்லா லைட்டாக கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 1/4 வாசி வதங்கும் போது நம்ம தக்காளி போடணும். டக்குன்னு முடிஞ்சிடும். ரொம்ப வதங்கணும்லாம் கிடையாது. கண்ணாடி பதம் மாதிரி வந்தாலே போதும். உப்பு போட்டுருவோம் சுவைக்கு. இதுக்கு தேவையான உப்பு அப்படியே போட்டுருவோம். தோல் வச்சுருவோம். இப்போ இந்த தக்காளியும் ஊற்றிடுவோம். தக்காளி வெங்காயம் போடும்போது அப்படியே டக்குன்னு வதங்கிடும். உப்பு போடும்போது 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கி வச்சுக்கணும் கண்ணாடி பதம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி விழுது வச்சுருக்க பார்த்திங்கன்னா அதையும் போட்டுடணும். போட்டு 2 நிமிஷம் கிண்டணும். கொஞ்சோண்டு இந்த கரம் மசாலா, ஒரு பிஞ்சு
மஞ்சத்தூள் கிருமி நாசி பார்த்திங்களா, அது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கொஞ்சம் சேர்ப்பேன். உங்களுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள். நீங்கள் இதை வச்சோடனே காலியாகிடும். கொஞ்சம் நிறையாவே செஞ்சுக்கங்க, ஏன்னா பிள்ளைங்க டக்குன்னு காலி பண்ணிடுவாங்க. ஒரு செகண்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக பொருன்னு இருக்கும். 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கொத்தமல்லியும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் ஆறட்டும், அப்புறம் தான் நம்ம எடுத்து வைக்க முடியும் ப்ரெட்டில். உங்களுக்கு கொத்தமல்லியும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம ப்ரெட்டையும் வச்சாச்சு. ஒரு ஆவியில் ஒரு 2 நிமிஷம் சூடாகட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ ப்ரெட்டு அங்கே வந்து லைட்டாக சூடாகிருக்கு. இப்போ முட்டையை வந்து நம்ம பப்ஸுக்கு வந்து கட் பண்ணனால அது எந்த சைஸாக நீங்கள் 2ஆகவும் கட் பண்ணிக்க. நான் 3 ப்ரெட் வச்சுருக்கேன். இந்த ஒரு முட்டையை நான் வந்து அப்படியே சமமாக கட் பண்ணிக்கிறேன். அந்த 3 பீஸாக வர்ற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம 2ஆகவும் கட் பண்ணலாம், 2 முட்டைனா நம்ம 3 எடுத்துருக்கோன்னா நான் 3ஆக கட் பண்ணுறேன். இப்படி கட் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் இந்த இதுவும் நல்லா ஆறிடும். அப்புறம் மெயின் வந்து உங்களுக்கு பல்லு குத்துற குச்சி இல்லை தொடப்ப குச்சி எதாவது எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதை வச்சுட்டு நம்ம அந்த பூரணத்தெல்லாம் வச்சுட்டு நம்ம நல்லா அழகாக உள்ள ஒரு அழுத்தி விடுறதுக்காக வேணும்னா நல்லா புது தொடப்பத்தோடைய குச்சியை எடுத்து வச்சுக்கோங்க ஷார்ப்பாக கொஞ்சம். இப்போ அது நமக்கு ஆவியில் வேகட்டும், அதை அடுத்தது பார்த்துருவோம். இந்த பாருங்க நல்லா அப்படியே சூப்பராக சூடாகிடுச்சு. உங்களுக்கு இன்னுமே அதை எடுத்து அப்படியே கொஞ்சம் உருட்ட வேண்டியதான். இப்படி எடுத்து வச்சுட்டு இப்படி மெதுவாக இப்படி உருட்டினீங்கனாலே நல்லா விரிஞ்சு கொடுத்துரும் உங்களுக்கு. ஏன்னா நமக்கு அந்த சூட்டில் 2 பக்கமாக நமக்கு பூரி ஊட்டுற மாதிரி நம்ம ப்ரெட்டை துண்டை அப்படியே ஊற்ற வேண்டியதான். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சு காட்டிடுவோம். இந்த பூர்ணம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ உள்ளே வச்சுக்கணும். ஸ்டஃபிங் குடமாங்கலாம் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அந்த முட்டையை ஒன்று வச்சுருக்கோம். முட்டையை வச்சுட்டு நம்ம குச்சியை ரெடி பண்ணி வச்சுப்போம். எவ்வளோ அளவு வேணுமோ அந்த டைமுக்கு உடச்சிக்கலாம். இந்த அளவு உடச்சி வச்சுப்போம். இந்த இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, அப்புறம் இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு மடித்து வச்சுட்டு இதை அப்படியே குத்திடுங்க. அவ்வளோதான். வேணும்னா நம்ம எடுத்துட வேண்டியதான். அந்த பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம பப்ஸு. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம அடுத்ததையும் செஞ்சுருவோம். இதெல்லாம் நம்ம கட் பண்ணலை, இதையும் கட் பண்ணிடுவோம். ஓரங்களை நம்ம கட் பண்ணாலும் சரிதான், கட் பண்ணாட்டாலும் சரிதான், உங்களுடைய விருப்பங்கள் தான் இது. இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம். இப்போ அதே மாதிரி இன்னொன்றையும் காட்டிடுவோம். இது நல்லா ஊற்றிக்கங்க. இது பிஸ்னஸ் பிள்ளைங்க கூட ஈஸியாக செஞ்சுருங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே கொடுக்கலாம். உங்களுக்கு பெரியவங்க வீட்டில் வந்து பசினாலும் கொடுக்கலாம். ஹெல்த்து பார்த்திங்களா, எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள். கடையில் பப்ஸு வாங்கினா அது மைதா மாவு கோதுமை மாவு எதுவும் நமக்கு தெரியாது, டால்டா எல்லாம் போட்டிருப்பாங்க. இது வந்து நம்மளே எல்லாமே வீட்டில் பார்த்து செய்கிறோம். உங்களுக்கு அதுதான் மெயின். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் இப்படி ஒரு முட்டையை வச்சுக்கிட்டு அடுத்தது குச்சியை ரெடி பண்ணி வச்சுக்கணும். மெயின் நான் திடீர்னு கெஸ்ட் வரும்போது தான் செஞ்சேன், ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. இதுக்கு பதில் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக வேணாலும் நம்ம வேப்பங்குச்சி கூட வைக்கலாம். ஆனால் கசக்குன்னு சொல்லுவாங்க ஒருத்தர். ஆனால் அது ஹெல்த்தி தானே உடம்புக்கு நமக்கு. நீங்கள் வேணுனாலும் வச்சுக்கலாம், உங்களுக்கு எதுனாலும் சரி தான். அவ்வளோதான். இப்படி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். என்னென்ன ஒன்றுத்தையும் இப்படி செஞ்சுருவோம். இப்போ எல்லாம் அழகாக செஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி பொரிக்க வேண்டியதான். எண்ணெயும் ரொம்ப பிடிக்காது உங்களுக்கு, அதனால் பயப்பட தேவையில்லை. ஸ்டவ் பற்ற வச்சுருவோம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது, மீடியமாக லைட்டாக சூடாகும் போதே போட்டு பொரிச்சு எடுத்துனோம். இப்போ எண்ணெய் ஊற்றிடுறேன் அது பொரிக்கிறதுக்கு. ஒன்று ஒன்றாவே பொரிச்சு எடுத்துருவோம். நம்ம எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ சட்டி காஞ்சிச்சு, ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். இப்போ மெதுவாக அப்படியே வச்சுருவோம். நல்லா டக்குன்னு பொரிஞ்சிடும். ஸ்லோவிலே இருக்கும். பூரா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம மாற்றி போடணும். இப்போ லைட்டாக மாற்றி போட்டுருவோம். டக்குன்னு வெந்துடும் உங்களுக்கு. ஸ்லோவிலே வச்சுருவோம்.
நம்மளுடைய சூப்பராக பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு, முட்டை பிரெட் பப்ஸ். இன்னும் அதை அப்படியே எடுத்து வச்சிடும். எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்ததை அப்படியே போட்டுருவோம். அதேமாரி வெந்தோடனே மாற்றி போட்டுற வேண்டியதான். உங்களுக்கு பிய்யாது கொள்ளாது அப்படியே வந்துடும். அடுத்தது வெந்தோடனே அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதான். இதேமாரி 3த்தையும் எடுத்து வச்சுருவோம். இப்போ இதையே நம்ம எடுத்துட போகிறோம். எடுத்துகிட்டு அந்த எண்ணெயும் குடிக்கல உங்களுக்கு மெயினாக அதை தான் நீங்கள் பார்க்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த பாருங்க ஊற்றின எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். நமக்கு இனிமேல் நம்ம டேஸ்ட்டு பார்க்கணும்ல, டேஸ்ட் பார்த்துக்குவோம். நம்ம சுவையை பார்க்கணும்ல. அதை பாருங்க அதில் இருக்க குச்சியெல்லாம் எடுத்துட்டேன். நமக்கு வெந்தோன்னா அழகாக நம்ம இப்படி உருவி எடுத்துகிட்டு பிள்ளைங்களுக்கு கையில் கொடுத்துடலாம். நம்ம சுவையும் பார்க்கணும்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மொறுன்னு இருக்கும். மெயின் அதுதான். அதை நான் வெட்டி காட்டுறேன். ஏன்னா கண்டிப்பாக நம்ம சுவை பார்க்கணும். உங்களுக்கு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, மொறுன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம டேஸ்ட்டும் பார்க்கணும்ல கண்டிப்பாக. அதோடைய சவுண்டை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இந்த வரைக்கும் நமக்கு ப்ரெட்டுன்னு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா. இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட்டு காட்டுறேன். நிறையா எடுத்தாச்சு. இதை பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிம்பா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதேமாதிரி ரசித்து சாப்பிடணும் தான் போடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அதுமாதிரி ஹைப்பும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. அதுதான் வேணும்.